ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங்ஸ் ரிட்டையர் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தாலே உங்களுக்கு இந்த எபிசோடில் நடக்கிற எல்லாம் புரிய வந்துடும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங்ஸ் ரிட்டையர் சீசன் 2 எபிசோட் 5. இப்போ அந்த ஹாட் ஸ்ப்ரிங் டவுனில் தான் எல்லாரும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. அப்போ டீனோ வந்துட்டு அந்த மாஸ்க்கை போட்டு தோத்துட்டோமேன்னு வருத்தத்தில் இருக்கு. ரிலாக்ஸ் ஆக போர்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்ரீ சொல்கிறா. இதாண்டா உண்மையான வெக்கேஷன், இதுதான் எல்லாமே பக்காவாக ரிலாக்ஸிங்காக இருக்குது. நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இது கிளாடிஸ் டெரிட்டரிக்கு பக்கத்தில் இருக்குது. சில பேண்டிட்ஸ் இங்கே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸ்ரீ சொல்லியிருப்பா. ஸோ பேண்டிட்ஸ் இங்கே பிரச்சனை பண்ணதுனால தான் மக்கள் யாரும் இங்கே இல்லை. சரி, தனியாக நான் என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஹீரோ பார்த்தா யாரோ பாடுற சவுண்டு கேட்கு. நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு டிராகன் தான் பாடிட்டு இருக்கு. ஹாட் ஸ்ப்ரிங் டிராகனை நம்ம ஹண்ட் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு லிஸ்ட் கேட்டிருப்பா. ஹாட் ஸ்ப்ரிங் டிராகனா அப்படின்னு என்னது நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். ஹாட் ஸ்ப்ரிங் டிராகன், அப்ப இதுதான் ஹாட் ஸ்ப்ரிங் டிராகனா நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒருவேளை இது டிராகனா இருக்காது, இந்த இடத்தோட பெட் அனிமல் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா போய் குளிக்கிறான். ஹாட் ஸ்ப்ரிங் டிராகன்லாம் ஸ்ட்ராங்கான மித்திக்கல் கிரீச்சர் நம்ம ஹீரோக்கு தெரியல. அந்த டிராகன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இங்க ஸ்ரீ என்னடா டீனோக்கு ஒரு சொல்யூஷனை ஊத்தி விட்டுட்டு இருக்கா. ஐயோ இந்த போர்ஷன் கண்ணு கறிக்குது அப்படின்னு சொல்லி டீனோ கதறிட்டு இருக்கா. அச்சோ டிராகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். சேஃப்டி ரிங் இருந்ததுனால வழக்கு போல நம்ம ஹீரோக்கு அடிப்படல. டேஸ்டா இருக்க மட்டும் என்ன சாப்பிட்றாதான் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே இங்க டிராகன் இருக்கான டீனோவையும் வந்து பாக்குறாங்க. ஏன் கத்துனாரன் டீனோ கேட்டா, அவன் என்ன பயத்திலேயே கத்த போறான். கிராய்க்கு நம்ம ஹெல்ப் ஏன் தேவைப்பட போகுது. ஈவன் இந்த குட்டி டிராகன் எல்லாம் நீ ஏன் ஹேண்டில் பண்ணிடுவ, உனக்கு ட்ரைனிங்கா இருக்கட்டும் தான் அவன் கூப்பிட்டுருக்கான் போல. அப்படித்தானே கிராயின்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோவோ சமாளிச்சிருந்தான். ஆனா மாஸ்டர் அதுவும் இந்த ட்ரெஸ்லயா அப்படின்னு சொல்லி டீனோ யோசிக்கிறா. டீனோ உன்னால முடியும், ஃபைட் பண்ணு அப்படின்னு ஸ்ரீ சொல்லவும், ட்ரெஸ்ஸை பத்திலாம் கவலைப்படாம ஃபைட் பண்ணணும்னு ஃபாஸ்டாவா ஓடுனா டவல்ல வந்துருது. இது ஒரு டிராகனே இல்ல, இந்த குழந்தைக்கு இல்லாம என்ன போய் கூப்பிடுவீங்க. சரி அப்படியா டீனோ, ஒரு வகையில இது குழந்தையா இருந்தாலும் டிராகன் தான். நீயே இப்போ ஒரு டிராகன் ஸ்லேயர் ஆயிட்டான்னு லிஸ்ட் சொல்றா. அந்த மாஸ்கை போட்ட அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் டீனோ சொல்றேன். பேண்டிட்ஸ்னால விசிட்டர்ஸ் யாரும் இங்க வரலன்னு தான் அந்த டிராகன் இங்க வந்திருக்கு போல. பேசாம இதை சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு ஸ்ட்ரியோ லிஸும் பேசணும். அவசியம் இல்ல, உயிரோட விட்டுலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படிங்கிற மாதிரி அந்த டிராகன் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்குது. ராயோட டிராகனையே டேம் பண்ணிட்டானான்னு மத்தவங்க பாக்குறாங்க. இதான் அந்த டவர் அடியால பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட போய் சரண்டர் ஆயிருந்தான். கிரே நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா, குளிச்சுட்டு இருக்கும்போது சாவி எடுத்துட்டு மத்த 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. பட் நீங்க எந்த அளவுக்கு கேப்பபிள், எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு தப்பிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லவும், நானே ஆக்சுவலி உன்னை ஃப்ரீ பண்ணலான்னு தான் இருந்தேன். சரி நீங்க முன்னாடியே போனதும் நல்லதுக்கு தான். இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோ நம்ம ஹீரோ கிளம்புறான். பேண்டிட்ஸ்னால மக்கள் யாரும் இங்க இல்ல. சோ கடையும் திறக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கா. இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க இன்னொரு ஹாட் ஸ்ப்ரிங் தோண்டுவாங்க போல. இவங்க பாட்டு போயிருந்தாங்க. கடையெல்லாம் போட்டி இருக்கு, என்ஜாய் பண்ண முடியல நம்ம ஹீரோ வருத்தப்படுற. ஒரு இடம் திறந்திருக்கு. அந்த இடத்துல ஹாட் ஸ்ப்ரிங் டிராகனுக்கு டெமி ஹியூமன் பன்ஸ் சொல்லி விற்கிறாங்க. டெமி ஹியூமன்ஸ்ங்கிறது கேவ்ல வாழக்கூடிய ஹியூமன் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் பீப்பிள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சொல்றா. அதோட பேர் தான் வித்தியாசமா வச்சிருக்காங்களே தவிர்த்து அது நார்மலான எக்கும் பண்ணும் தான். மாஸ்டர் ஸ்வீட்ஸே பிடிக்காதுன்னு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க போல அப்படின்னு டீனோ கேட்கறா. அப்போ அர்னால்ட் அந்த இடத்துக்கு வரா. நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆயிட்டு அதுலயே வழி தாங்க முடியாம கீழே விழுந்துருத்தான். என்னது நைட் பேலஸ்க்கு போனீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவை தேடி அங்க போயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ கொண்டு போட்ட மான்ஸ்டர்ஸ் அங்க இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க. அது போகவும் நிறைய ஹை லெவல் மான்ஸ்டர்ஸ் அங்க வந்துச்சு. அர்னால்டு ஒருத்தனை தவிர்த்து வேற யாராலையும் அந்த மான்ஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. சீக்கிரம் எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அர்னால்டு அட்டாக் பண்ண மான்ஸ்டர் டெட் பாடி கடியில இவங்க எல்லாம் ஒளிஞ்சு எஸ்கேப் ஆகுறாங்க. அர்னால் லெவல் 7 இருக்க போய் நாங்கெல்லாம் தப்பிச்சோம். இல்லைன்னா நாங்க யாரும் உயிரோடவே திரும்ப வந்திருக்க மாட்டோம். ரொம்பவே புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆய் மன்னிப்பு கேட்கறாய். ஆல்ரெடி அவங்க அவஸ்தப்பட்டுட்டாங்க, மன்னிச்சு விட்டுறப்பான்னு க்ளோவே சொல்றான். ஆல்ரெடி அவன் அனுபவிச்சிட்டான்னு சொல்லவும், பட் உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்லவும், இது எதுவும் பண்ணலையே, இதுவரை நீ பண்ணதே பத்தாதா, தெரியாம ஒன்னு குறைச்சி எடை போட்டுட்டோன்னு சொல்லவும், சரி நான் வேணா உங்களை மன்னிச்சு விட்டுறதா நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கருணைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஏய் சொல்லவும், என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கொண்டு புரியல. ஹவுஸ் கிளாடிஸ் கிட்ட இருந்து அந்த லெட்டரை நீங்க கொண்டு போலியே அப்படின்னு சொல்லி க்ளோவே அந்த ஜாபை கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை ஸ்ரீ கிட்ட கொடுக்குறான். ஹவுஸ் ஆஃப் கிளாடிஸ் டெரிட்டரியில இருக்கக்கூடிய பேரல் பேண்டிட்ஸை தான் தோக்கடிக்கணும்னு போட்டிருக்கு. அந்த பேண்டிட் ஸ்ட்ராங் ஆனவங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணணுங்கிறது தான் நம்ம ஹீரோக்கு ஜாபாவே வந்திருக்கு. அந்த பேண்டிட்ஸை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. கிராயிங்க வாரான்னு தெரிஞ்ச உடனே அந்த பேண்டிட்ஸ் தலை தெறிக்க ஓடி இருப்பாங்க. லிஸ்ஸும் ஸ்ட்ரீயோ சொல்லுவா. அப்படியான்னு மத்தவங்க கிட்ட அப்படியா நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டா நல்லதான், ஹாட் ஸ்ப்ரிங்க்கும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிற மாதிரி அர்னால்டுக்கு தெரியுது. அவன் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். அர்னால்டு ஓகேவா இருப்பானா, அந்த 1000 ட்ரிக்ஸ் அவனை மன்னிச்சு விட்றேன்னு சொல்லிட்டாரு. 1000 ட்ரிக்ஸ் கிட்ட மோதி இருக்க கூடாதுல்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் அவன் கேட்கறான். என் மேல இருந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. எதுக்காக நான் வாழணும், எதுக்காக நான் ஹண்டரா இருக்கேன், நான் ஒன்றும் ஸ்ட்ராங்கே இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பேசாம நான் ரிட்டையர் ஆயிடலாமா, இதுக்கு மேலேயும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அர்னால்டு ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்கலாம் அப்படின்னு போறான். அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ஜாலியா காமெடியா குளிச்சிட்டு இருக்கு. என்ன ஒரு கோ இன்சிடென்ட்ஸ், நீயும் இங்க குளிக்க வந்தியா நம்ம ஹீரோ கேட்டா. என்னது கோ இன்சிடென்ட், இது எல்லாமே உன்னோட பிளான் எனக்கு தெரிய. 1000 ட்ரிக்ஸ், நான் ஏன் ரிட்டையர் ஆகணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறேன், இதோட இது முடியாது, நீ என்ன படுத்தின அவமானத்துக்கோ சித்திரவதைகளுக்கோ கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிக்காம ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்னு வழக்க போல கத்திட்டு அர்னால்டு அங்க இருந்து கிளம்புறான்.
குளிக்கணும்னு தானே வந்தான், குளிக்காம போயிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம முதல்ல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றோம், எல்லாரும் ஸ்ட்ராங்கா மாறுறோம், நாளைக்கே இந்த ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம போய் ஸ்ட்ராங்கா மாறுதோம் அப்படின்னு அர்னால்டு சொல்லப்போ சரின்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரும்போது அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. இது என்னதான் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கு. சாரி, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, தூக்கமாக வருது, நான் ரூமுக்கு போகிறேன். நம்ம ஹீரோ கிளம்பிட்டு ஸ்ப்ரிங் ட்ராகன் இப்போ இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறோம். அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த ஓட்டைக்குள்ளேயே இழுத்துட்டு போயிருக்கு. மாஸ்டர் அவரோட ரூமுக்கு திரும்ப வரல. மாஸ்டர் நேற்று நைட் வேற எங்கேயோ குளிக்க போறேன்னு போனாரு, திரும்ப வரலான்னு டீனோ சொன்னா எதுவும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கரெக்ட் தான், மாஸ்டருக்கு என்ன ஆக போகுதுன்னு டீனோ யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க அந்த பாலை வச்சு அடிச்சு விளையாண்டுக்கிட்டே இன்னொருத்தி மேலே பாலை அடிக்கிறாங்க. வளையும் நம்ம ஹீரோ கிட்ட மோத வேணா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகலாம், ட்ரைனிங் எடுக்கலாம்னு ஊருக்கு போறேன்னு அர்னால்டோ அவன் ஆளுங்களும் கிளம்புறாங்க. திடீர்னு டக்குன்னு ஒருத்த வந்து அர்னால்டோ அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ண பாலையும் அந்த லேடி தடுக்கிற. நீ ஒரு நிஞ்சா தானே அப்படின்னு லிஸ் கேட்கிறா. கூட ஃபைட் பண்ண ஆர்வமா இருக்கேன்னு லிஸ் சொல்றா. அந்த நிஞ்சா லேடி க்ளோன் டெக்னிக்கை யூஸ் பண்றா. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கா ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு அவங்க பார்த்துட்டு இருந்தா. இல்லாம ட்ரிங்க்கும் வந்துருந்தாங்க. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு டீனோ பார்த்தா அசஞ்சிங்க இந்த லேடிஸை கொண்டுருவோம்னு சொல்லவும் இது எங்களை தடுக்கும்னு நினைச்சியான்னு டீனோ கேட்டா. ஓகே, நாங்க சரண்டர் ஆயிட்டோம், கிராய்க்கு இந்த மாதிரி கேஷுவலிட்டிஸ் நடக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லி லிஸ்ஸும் ஸ்ட்ரீயோ சரண்டர் ஆயிட்டாங்க. பாய்சனை கொடுத்து மயங்க வச்சிருந்தாங்க. எத்திக்கல் பேஸ்டே அதுங்க மயங்க வச்சிரும். இவனை மயங்க வைக்க இவ்வளோ டைம் ஆயிடுச்சான்னு கடத்தல்காரங்க பாக்குறாங்க. பார்த்தா பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான பேரல் பேண்டிட் கேங் தான் இவங்க எல்லாரையும் கடத்திருக்காங்க. கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த மொத்த வில்லேஜுக்குமே ஒரு பேரியர் அவங்க போடுறாங்க. கிரேவிங் சோர்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தோம் தான். லிஸ்டோட பிளானை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆளுங்களை நாங்க பிடிச்சி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டோம். உங்க பாஸ் 1000 ட்ரிக்ஸ் லெவல் 8ன்னு சொன்னாங்க. ஈஸியா அவனை பிடிச்சிட்டோம், அவனை கொண்டு வாங்கடா, அந்த மூஞ்ச பாப்போம் லீடர் சொன்னா. ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டான்னு ஒருத்தன் வந்து சொல்றான். பார்த்தா க்ளோவை தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கா. போட்டிருக்கிற பேரியரை தாண்டியவா வந்துட்டா. பார்த்தா 1000 ட்ரிக்ஸ் நினைச்சு கிரேவா அவனுங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. 1000 ட்ரிக்ஸ் நினைச்சு எப்படா பிடிச்சிட்டு வந்தீங்க. டிஃபல்ட் ஷேடோ, டீப் பிளாக் அவங்க ஒரிஜினல் தான் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்க்குறான். 1000 ட்ரிக்ஸ் டவுனுக்குள்ள தான் இருப்பான், தேடுங்கன்னு ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ கேவுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த தடவை நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு அவன் கூட எந்த ஒரு ஆளுங்களுமே இல்ல. எப்படி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் பீப்புள்கிட்ட இருந்து தப்பிக்க போறான். ஒரு பக்கம் அந்த பேண்டிட்ஸோட ஆளுங்க டவுனையே பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.